அவனுடைய முடிவு போனது. அநேக நேரத்தில் தருணங்களும் வாய்ப்புகளும் நமக்கு என்ன செய்யப்படுகிறது, இந்த உலகத்தில் கொடுக்கப்படுகிறது. தேவன் நமக்கு இந்த தருணத்தை கொடுக்கிறார். மீண்டும் மீண்டும் விழுந்து போய் எழும்புகிற ஒரு அனுபவம் ஒருவேளை நமக்கு இருக்குதுன்னு சொன்னால், இன்னைக்கு தேவன் நமக்கு தருணங்களை கொடுக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த சவுலுக்கு நிறைய தருணங்கள் வந்தது என்ன, ஆனாலும் அவன் கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பத்தில் அவனுக்குள்ளே இருந்த கேரக்டர், அவன் சுபாவம், அவன் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறினதை நம்ம அப்படியே பார்த்தோம். ஏன்னா அவனுக்குள்ள அந்த பெருமைக்குரிய காரியம் வந்த உடனே அவன் சுபாவத்திலே ஒரு சேஞ்ச் வருது. அவனுக்குள்ளே ஒரு ஜெலஸ் வருது. ஏன்னா மற்றவர்களை கொலை செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவனுக்குள்ளே வருது. நீ பாவம் செஞ்சுட்ட, நீ தவறு செஞ்சுட்ட அப்படின்னு சொல்லும்போது உண்மையான ஒரு மனம் திரும்புதல் அவனுக்குள்ளே இருந்து வெளிப்படவில்லை. மாறாக அவன் வாயளவிலே சொல்கிறானே தவிர அவன் இருதயமானது தேவனுக்கு முன்பதாக கடினப்பட்டு தான் இருந்தது. இந்த மாலை நேரத்துலையும் ஒருவேளை நமக்கு கடினமான ஒரு இருதயத்தை நீங்கள் வைத்திருப்பீங்கன்னு சொன்னால், இன்னைக்கு கடினமான இருதயம் உங்களை எந்த நிலைக்கு வேண்டுமானாலும் என்ன செய்கிறோம், உங்களை கொண்டு போகும். பாவத்தினுடைய அந்த வேர்க்கூறுகளை, அந்த வல்லமையை நம்ம என்ன செய்ய வேண்டுமா, உணர்ந்திருக்க வேண்டும் இந்த மாலை நேரத்தில். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த சவுல் என்ன செய்தான் அப்படின்னு சொன்னால், எக்ஸ்கியூஸ் கொடுத்தான். எதற்கு? இன்ஸ்டெட் ஆஃப் ரிப்பண்டன்ஸ், அதை பெறுவது, அதற்கு நேராக நீ வா அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக அவன் பிளேமிங் ரீசன்ஸை சொல்கிறான். இன்னைக்கு பொய்யான ஒரு மனம் திரும்புதலை தேவன் எதிர்பார்க்கவில்லை. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அல்லேலூயா சொல்லுங்களேன். உண்மையான ஒரு மனம் திரும்புதலை தான் தேவன் எதிர்பார்க்கிறார். ட்ரூ ரிப்பண்டன்ஸ் என்ன செய்யும் தெரியுமா? நீங்கள் கில்ட்டை அக்செப்ட் பண்ணும். ஆமாம், நான் பாவம் செய்தேன் அப்படின்னு யார் ஒத்துக்கொள்கிறீங்களோ அங்கேருந்து தான் உண்மையான ரிப்பண்டன்ஸ் ஆரம்பமாகுது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அல்லேலூயா சொல்லுங்களேன். இன்றைக்கி நான் எதுவுமே செய்யலை, எந்த பாவமே நான் செய்யலை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த இடத்துல உட்காந்துருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால், நிச்சயமாக நீங்கள் ஃபால்ஸ், ஒரு பொய்யான ஒரு மனம் திரும்புதலாம் நீங்கள் அமர்ந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்ல முடியும். அதுதான் உண்மையும் கூட. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அல்லேலூயா சொல்லுங்களேன். மற்றவர்களை ப்ளேம் பண்ணுற அனுபவம் அல்ல, இன்னைக்கு அக்செப்ட் பண்ணிக்கிற ஒரு அனுபவம் நமக்கு வேணும். இந்த சவுலுக்கு வாய்ப்புகள் இருந்தது, ஆனால் வாய்ப்புகளை எல்லாவற்றையும் இழந்து அவன் வேறு வழிகளிலே போகிறத நம்ம பார்க்க முடியும்.